பேட்டை பராக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் தக்காளி சாதம் செஞ்சோம். என்னடா டெய்லி குக்கிங் வீடியோ நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் குக்கிங் வீடியோ தான். தக்காளி சாதம் வந்து எப்படின்னா வந்து நல்லா நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி எல்லா ஐட்டத்தையும் போட்டு பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா டேஸ்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரு நியூ கம்மருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. குக்கிங் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஓகே, பாருங்கள் வீடியோவை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டை பராக் சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் பிரியாணிக்கு என்ன போடணுமோ அதெல்லாம் போடுறோம். தக்காளி குழம்பு தக்காளி ரைஸ்க்கு தேவையில்லை தான், இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிரியாணி ஸ்மெல் வேணும்னு சொல்லிட்டு போடுறோம். எல்லாத்தையும் போடுறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா டீப்பாக நல்லா கலர் மாறணும். அது அப்படியே ரோஸ் கலர் நல்லா வரவே நல்லா வேக வச்சுட்டு நல்லா பண்ணுனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து உப்பும் கொஞ்சம் மேலே போட்டால் நல்லா வதங்கும். சரி, நல்லா ஃபஸ்ட்டு வதக்குவோம் சொல்கிறேன். நல்லா வதக்கணும். போட்டு பட்டை லவங்கலாம் தெரியுதா? பட்டை லவங்கலாம் போட்டால் கொஞ்சம் பேர் ஸ்மெல் புதுசாக போடலாம், வேண்டானோ விடலாம், நம்ம இஷ்டம்தான். உப்பை போட்டுறோம். லைட்டாக உப்பை போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்து வதங்கும் இன்னும் சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க. அதுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடுறோம். போட்டு ஒரு கிண்டிட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோம் போடுறோம். போட்டு அதுவும் நல்லா போட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே நல்லா அப்படியே இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டாலே ஸ்மெல்லு வந்துடும். அது போக இப்போ புதினா வெட்டி வச்சோம், புதினா தூக்கி போடுறோம். ஸோ இதெல்லாம் பிரியாணிக்கு போகிற ஐட்டம் தான். எல்லாத்தையும் தக்காளி சோறு போடுவோம் இன்றைக்கி சொல்லிட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு தக்காளி போட்டு நல்லா இந்த புதினா நல்லா போட்டு கிண்டுறோம். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு டேஸ்ட்டு வரும், ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் புதினா போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட நல்லா போட்டுட்டு தக்காளி ஃபைனலாக தக்காளியை போடுறோம். அவர் தானே மெயின். தக்காளி தான், தக்காளி சோறுக்கு தக்காளி தானே மெயின். அதான் தக்காளியை போடுறோம். போட்டு அவனை நல்லா போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மெல்லு ஒரு இதுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும். இஞ்சி போடும்போது ஸ்மெல்லு, பூண்டு போட்ட ஸ்மெல்லு, மூணு ஸ்மெல்லு வருது. அப்படி நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அந்த ஆயில் வந்து பிரியணும். சைடில் அப்படியே தெரியும். நைட்டாக ஆயில் கொதிக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சுச்சுன்னா அந்த சைடில் தெரியுதுங்களா பபுள்ஸு, அது மாதிரி நல்லா பிரிஞ்சிச்சுன்னா நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சிச்சுன்னா அர்த்தம். அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா ஐட்டம் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து நம்ம காரம் மசாலா எல்லா மசாலாவும் போடுறோம். உட்காந்து மஞ்சள் கொஞ்சம் கலருக்கோசம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா போட்டு பெட்டுறோம். எல்லா மசாலாவும் போடுறோம். போட்டுட்டு லாஸ்ட்டாக சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு நல்லா ஒரு போட்டுறோம். போட்டு எண்ணெய் நல்லா பிரிகிற நல்லா கிண்டணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிட்டுக்கோங்க. ஏன்னா கீழே பற்றக்கூடாது. நல்லா ஏற்றிட்டு பண்ணால் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் தெரியும். நம்ம இப்படியே வச்சா இது அப்படியே நம்ம தக்காளி இது வந்து தக்காளி தொக்கு சொல்லுவாங்க. இதை அப்படியே வந்து வச்சுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம தோசை இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சோறு தானே பண்ண போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி தேவையில்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் வந்தால் கொதிச்சிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா தம் போட்டோன்னா, தம்னா சீக்கிரம் தம்மில் இந்த தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், தக்காளி ரைஸுக்கு ரெடி. ஸோ ரைஸை போடுறோமா, போட்டு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அது பார்ப்போம். எங்களுக்கு நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நல்லா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் அப்படி இதுவும் நல்லா கொதிக்குது. அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டோன்னா அந்த தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிடும். சாப்பாடு ரெடி. கூட சைட் டிஷ்க்கு வந்து ஒரு முட்டை அவிச்சு வச்சுருந்தோம்.
அவிச்சு வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. பேட்டா பராக் சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி க்ரோ பண்ணுங்கள். ஓகே, பாய். Pete Parag.